எத்தனை பேர் வேல் படம் பார்த்துருக்கீங்க? அதுல சாதாரணமா காட்டின இந்த சீனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? வேலு ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சதும் சக்கரபாண்டி வேலோட வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களோட முடியையும் சேலையையும் உருவ போறேன்னு மிரட்டிட்டு போவாரு. ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, காலங்காலமா ஒரு ஆம்பளை அசிங்கப்படுத்தணும்னா பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துறது தான் வரலாற்று சிறப்பே. அந்த காலத்துல போர் நடக்கும்போது எந்த படை வெற்றி பெறுதோ அந்த படையில உள்ள ஆண்கள் தோத்து போன நாட்டுல உள்ள பொண்ணுங்களை கற்பழிப்பாங்களாம். உடல் ஆசை காரணம் கிடையாது. அந்த நாட்டுல உள்ள ஆம்பளைங்களுக்கு மீண்டு வர முடியாத அளவுக்கு துயரத்தை கொடுத்துட்டு போகணும்னு இப்படி செய்வாங்க. 14ஆம் நூற்றாண்டுல நம்ம இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான்ல ராஜ்புட் அரசு ஆண்டுட்டு இருக்கும்போது எதிர்நாட்டு படைகள் படையெடுத்து வருவாங்க. அப்போ ராஜ்புட் படைகள்ல எப்போ கடைசி ஆண் இறந்து போறானோ அப்பவே எல்லா பெண்களும் குழந்தைகளும் தன்மையிலேயே தீ வச்சுக்குவாங்களாம். ஏன்னா அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு பயம். இதனாலேயே அப்பவே ஆயிரக்கணக்கான பெண்கள் இறந்து போயிருக்காங்க. இரண்டாம் உலக போறப்போ பிரான்ஸை ஜெர்மனி கைப்பற்றிருந்தாங்க. அப்போ ஜெர்மனி படைகள்ல உள்ளவங்க பிரான்ஸ்ல உள்ள பெண்களை மொழிபெயர்ப்பாளர்களாகவும் உடல் ரீதியாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஜெர்மனி தோத்ததுக்கு அப்புறம் பிரான்ஸ்ல உள்ள ஆண்களே அவங்க நாட்டு பெண்களை மொட்டை அடிச்சு ஊர்வலம் கொண்டுட்டு போய் கேவலப்படுத்தினாங்க. நம்ம ஈழத்துல என்னதான் எல்லாரும் ஒரே இலங்கை நாடா இருந்தாலும் வேற இனமா இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த நாட்டு ராணுவமே தமிழ் பெண்களை கற்பழிச்சு கொண்டாங்க. ஏன்னா ஆண்களை அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக. பங்களாதேஷ், அதாவது முன்னாள் கிழக்கு பாகிஸ்தான், வங்காள மொழி பேசுற ஒரே காரணத்துக்காக உருது பேசுற ஆர்மி மேன் பங்களாதேஷ்ல உள்ள இஸ்லாம் பெண்களை கற்பழிச்சு கொண்டாங்க. இப்போ மணிப்பூர்ல 2 ஜாதி குரூப் சண்டை போட்டதுல அந்த ஜாதியில உள்ளவங்க இந்த ஜாதியில உள்ள பெண்களை அசிங்கப்படுத்தி நிர்வாணமா நடக்க வச்சாங்க. ஏன்னா அந்த ஜாதியில உள்ள ஆண்கள் அசிங்கப்படணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம வரலாற்றில் நடந்துட்டும் இருக்கு. ஆஃப்டர் வார் இந்த மாதிரி பொண்ணுங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களை அவங்க வீட்டிலேயே ஏத்துக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு போர்ல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அதை ஒரு தப்பாவே கடந்த காலங்களை கன்சிடர் பண்ணவே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2001 தான் அதை ஒரு கிரைம்னே கன்சிடர் பண்ணாங்க. ஆண் பாவம் பொல்லாதது.